நீங்க என்ன செஞ்சாலும் எவ்வளவு நல்லது பண்ணாலும் உங்களை பார்த்தாலே ஒரு கூட்டத்துக்கு பத்திக்கிட்டு வருதா? ஏன் அப்படி நடக்குதுன்னு மண்டைய போட்டு உடைக்கிறீங்களா? கவலையை விடுங்க. உங்களை பிடிக்காதவங்கள அப்படியே அலற விடுற 3 சாணக்கிய தந்திரங்களை தான் இன்னைக்கு நாம தெள்ளத் தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க, உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும். வெல்கம் டு டைனி தமிழ் ஸ்டோரீஸ். உங்களை சுத்தி இருக்கிற 4 பேருக்கு உங்களை பார்த்தாலே ஏன் அப்படி காந்திக்கிட்டு வருதுன்னு என்னைக்காவது உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை உண்டுன்னு பார்த்துக்கிட்டு போவீங்க. ஆனா உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பித்தம் தலைக்கேறி ஒரு மாதிரி எரியும். நீங்க யாருக்கும் ஒரு அணு அளவு கூட தீங்கு நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு நீங்க ஏதோ பரம்பரை எதிரி மாதிரி தெரிவீங்க. இது ஏதோ உங்க ஜாதக கோளாறுன்னு நினைச்சு பயந்துராதீங்க. இது சுத்தமான பொறாமை வியாதி. நீங்க ஒரு இடத்துல கெத்தா நிமிரும் போதோ இல்ல 4 பேர் உங்களை பாராட்டும் போதோ அவங்க வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை வெடிக்கும். அந்த எரிச்சலோட வெளிப்பாடு தான் உங்களை நோக்கி வர்ற அந்த முறப்பும் நக்கல் பேச்சும். நாம எல்லாரையும் குஷிப்படுத்த இங்க ஒன்றும் இனிப்பு மிட்டாய் கிடையாதுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க உங்க சுயத்தை நீங்க அடகு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை ஒரு கூட்டத்துக்கு பிடிக்கலன்னா நீங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு படி மேலே ஏறிட்டீங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். அவங்க வயிற்றெரிச்சலுக்கு நீங்க மருந்து போட முடியாது. ஏன்னா அந்த நெருப்பை அவங்களே தான் ஊதி ஊதி வளர்க்குறாங்க. நீங்க நல்லா இருக்கிறது அவங்க கண்ணை உறுத்துதுன்னா தப்பு அவங்க பார்வையில தான் இருக்கு, உங்க உழைப்புல இல்ல. இந்த உலகத்துல எத்தனையோ விசித்திரமான மனுஷங்க இருக்காங்க. அதுல இந்த வெறுப்பு ரகம் ரொம்ப பாவம். அவங்க நிம்மதியா அவங்களே தொலைச்சிட்டு அடுத்தவன் நிம்மதியை கொலைக்க தூண்டில் போட்டு நிப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து உங்க மனசை போட்டு புண்ணாக்கிக்காதீங்க. ஏன்னா நீங்க வைரத்தை ஒருபோதும் அழுக்கு ஒட்டாது. அது ஒளி வீசிக்கிட்டே தான் இருக்கும். அந்த எரிச்சல் தீ அவங்கள தான் சுடுமே தவிர உங்களை ஒன்றும் பண்ணாது. அதனால உங்களை பிடிக்காதவங்களை கண்டு நடுங்காம அவங்க எரிச்சலை உங்க வெற்றிக்கான எரிபொருளா மாத்திக்கிட்டு துணிஞ்சு முன்னாடி போய்கிட்டே இருங்க. உங்களை பிடிக்காதவங்க யாருன்னு பார்த்தா அவங்க ஒன்றும் எங்கிருந்தோ குதிச்சு வந்த வேற்று கிரகவாசிகள் கிடையாது. உங்க கூடவே இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. உங்களோட வெற்றியை நேருக்கு நேரா பார்க்க முடியாம மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய பகையை வளர்த்துக்கிறவங்க தான் இவங்க. ஏன் உங்களை அவங்களுக்கு பிடிக்கலன்னு கேட்டா அதுக்கு 1008 காரணங்களை அடுக்கி வைப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க அவங்க அடைய முடியாத உயரத்தை அடைஞ்சிட்டீங்க. இல்ல அவங்க கிட்ட இல்லாத ஒரு நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற அந்த தனித்துவமோ யாரையும் எதிர்பார்க்காத அந்த தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா தெரியும். இவன் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரே கேள்விதான் அவங்க தூக்கத்தை கெடுக்கும். நாம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ இங்க ஒன்றும் குஷன் சோஃபா கிடையாதுங்க. நாம ஒரு தனி மனுஷன். சில நேரங்கள்ல நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கிறதே அவங்களுக்கு பெரிய எரிச்சலை தரும். ஏன்னா அவங்களால அப்படி இருக்க முடியாது. அந்த இயலாமை தான் உங்க மேல வெறுப்பா மாறுது. ஒரு மரம் நிறைய பழம் இருந்தா தான் அது மேல கல்லு விழும். அதே மாதிரி நீங்க பலன் தரக்கூடிய ஆளா இருக்கிறதுனால தான் இந்த கல்லடி எல்லாம் விழுது. அவங்க கண்ணுக்கு நீங்க ஒரு முள்ளு மாதிரி தெரிவீங்க. ஆனா நீங்க உண்மையில் ஒரு மல்லிகை பூவா இருப்பீங்க. நீங்க வளர்ற ஒவ்வொரு அடியும் அவங்க ஈகோவை சுத்தியலால அடிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பிறவியிலேயே அடுத்தவங்களை குறை சொல்றது தான் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு லட்சியமும் இருக்காது. அதனால அடுத்தவன் லட்சியத்தை எப்படி கெடுக்கலாம்னு யோசிப்பாங்க. நீங்க செய்யற சின்ன தப்ப கூட பெருசு பண்ணி ஊர் பூரா தம்பட்ட அடிக்க காத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களை காயப்படுத்த நினைக்கிற அவங்களோட பலவீனம்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை வெறுக்கிறவங்க உண்மையில் உங்களோட தீவிரமான விசிறிகள். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்க தான் 24 மணி நேரமும் நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வெறுப்புக்கு பின்னாடி ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை மறைக்கத்தான் வெறுப்பை கவசமா போட்டுக்கிட்டு வர்றாங்க. இதையெல்லாம் பார்த்து பயப்படாம உன் வேலை இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு நக்கல் சிரிப்போட கடந்து போய்கிட்டே இருங்க. முதல் தந்திரம், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடி. உங்களை பிடிக்காத ஒருத்தன் உங்க முன்னாடி வந்து நிக்கும்போது உங்க ரத்தம் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும். ஆனா இங்க தான் சாணக்கியர் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரத்தை சொல்லிக் கொடுக்கறாரு. எதிரியை வீழ்த்தணும்னா அவனை நேருக்கு நேர் மோத வேண்டிய அவசியம் இல்லை. அவனோட மனநிலையை வச்சு விளையாடினாலே போதும். ஒருத்தன் உங்களை வெறுக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கும். அதாவது நீங்க அவன்கிட்ட கோபப்படணும் இல்ல பயப்படணும்னு அவன் எதிர்பார்த்து வருவான். ஆனா நீங்க அவனோட அந்த எதிர்பார்ப்பை சுக்குநூறா உடைக்கணும். அவன் முன்னாடி போய் நிக்கும்போது உலகத்திலேயே அவன்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆளுங்கிற மாதிரி ஒரு நடிப்பை நீங்க வெளிப்படுத்தணும். இது ஏதோ பயந்து போற விஷயம் இல்லைங்க. இது அவனை நிலை குலைய வைக்கிற ஒரு உளவியல் போர். நாம எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுக்க இங்க ஒன்றும் வாழைப்பழ தோல் கிடையாது. ஆனா காரியம் ஆகணும்னா சில நேரத்துல இப்படித்தான் இறங்கி வரணும். அவன் உங்ககிட்ட எரிச்சலா ஒரு வார்த்தையை வீசும்போது நீங்க பதிலுக்கு பல்ல காட்டிக்கிட்டு அன்பா பேசுங்க. என்ன மாமா, சௌக்கியமா
ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து அப்படின்னு அந்த பேச்சுல ஒரு பாசத்தை அள்ளி வீசுங்க. உங்க வார்த்தையில இருக்கிற அந்த அதீத அன்பு அவனோட மூளையில ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கும். இவனை நாம இவ்வளவு கேவலமா நினைக்கிறோம், ஆனா இவன் என்னடான்னு இவ்வளவு பாசமா பேசுறானே அப்படின்னு அவன் தனக்குள்ளேயே ஒரு குழப்பத்துல ஆழமா போயிருவான். இதுதான் அந்த தந்திரத்தோட வெற்றி. ஒரு மனுஷன் உங்களை அவமானப்படுத்த தயாரா வரும்போது நீங்க அவனை உயர்த்தி பேசினா அவனால அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது. அவனோட ஆயுதம் அங்கேயே மழுங்கி போயிரும். அவன் உங்களுக்கு குழி வெட்ட வருவான், ஆனா நீங்க கொடுக்கிற அந்த போலி அன்புல அவனே தடுமாறி விழுந்துருவான். நீங்க அவனை மதிக்கிற மாதிரி நடிக்கிறது அவனுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அவன் என்ன நினைச்சாலும் உங்ககிட்ட இருக்கிற அந்த புன்னகை அவனை குருடாக்கிடும். இவன் நம்மகிட்ட இவ்வளவு மரியாதையா இருக்கானே, இவனை போய் நாம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி மெல்ல தலை தூக்கும். அந்த தருணத்துல அவன் உங்களை எதிரியா பார்க்க மாட்டான், ஒரு மர்மமான ஆளாதான் பார்ப்பான். எதிரிய தூரமா வைக்கிறத விட அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து அவனை கூடவே வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவன் உங்க கூடவே இருக்கும்போது அவனோட அடுத்த மூவ் என்னங்கிறத உங்களால ஈஸியா கணிக்க முடியும். இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நடிப்புங்கிறது அவனோட கால்ல விழறது கிடையாது. நீங்க ஒரு கெத்தோட அதே சமயம் ஒரு பண்புள்ள மனுஷனா அவன்கிட்ட அன்பை பொழியணும். இதை செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா நீங்க அவனுக்கு தெரியாமலேயே அவனை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் உங்களை சீண்டினா நீங்க எரிய மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுமே அவனுக்கு போர் அடிச்சு போயிடும். வெறுப்பால ஜெயிக்க முடியாது, ஆனா வெறுப்ப போலியான அன்பால கண்டிப்பா முடக்கி வைக்க முடியும். நீங்க காட்டுற அந்த போலியான அக்கறை அவனோட ஈகோவை தூள் தூளாக்கும். அவன் முன்னாடி நீங்க ரொம்ப இயல்பா ஒரு கவலையும் இல்லாத மாதிரி இருக்கும்போது அவனுக்கு பொறாமை இன்னும் அதிகமாகும். ஆனா அந்த பொறாமையை தாண்டியும் உங்களை அவன் நேசிக்க ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அன்புக்கு அடிமையாகாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அது பொய்யான அன்பா இருந்தாலும் அதை தேடி ஓடுறது தான் மனுஷனோட சுபாவம். அதனால அடுத்த முறை உங்க எதிரியை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. அவனை திட்டி உங்க வாயை அசுத்தம் பண்ணிக்கணும், அதுக்கு பதிலா ஒரு அழகான சிரிப்பு வீசுங்க. என்ன மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படிங்கிற அந்த பாவனை அவனை அப்படியே உறைய வச்சிரும். உங்களை ஒதுக்கி தன்ன அதே கூட்டம் உங்களோட இந்த செயலால் உங்களை தேடி வரும். இது ஒரு பெரிய மாயவலை. இதுல அவங்கள சிக்க வைக்கிறது தான் உங்க வேலை. அவனோட கோபம் மொத்தமும் காத்து போன பலூன் மாதிரி ஆயிரும். நீங்க அன்பா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போரையே நடத்தும். கடைசியில அவன் தோத்து போய் உங்ககிட்ட சரணடைவான். இதுதான் சாணக்கியர் சொல்லி கொடுத்த ராஜதந்திரத்தோட உச்சம். இரண்டாவது தந்திரம், உணர்ச்சி அணைச்சு நியூட்ரல். உங்களை ஒருத்தனுக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா அவன்கிட்ட போய் உங்களால சிரிச்சு பேசவும் முடியலன்னா கவலையே படாதீங்க. அதுக்கும் ஒரு செம மாசான வழி இருக்கு. அதுதான் உணர்ச்சி அணைச்சு நியூட்ரல் ஆகிறது. அதாவது உங்க மனசை ஒரு கல்லு மாதிரி மாத்திக்கிட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அவங்க முன்னாடி நிக்கிறது. இது ஒரு பெரிய கலைங்க. நாம எல்லாரும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி இங்கே ஒன்றும் பஞ்சு முட்டாய் கிடையாது. அவன் உங்களை சீண்டி பார்க்கணும்னு ஒரு சொல்ல விடுவான், நீங்க உடனே பொங்கி எழுந்து சண்டைக்கு போவீங்கன்னு அவன் ஆவலா காத்துக்கிருப்பான். ஆனா அங்கதான் நீங்க அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போறீங்க. அவன் என்ன பேசினாலும், எவ்வளவு கேவலமா உங்களை சித்தரிக்க பார்த்தாலும் நீங்க ஒரு உயிரில்லாத சிலை மாதிரி அமைதியா இருங்க. அவன் கண்ணுல உங்க கோபத்தையோ உங்க வருத்தத்தையோ தேடுவான். ஆனா உங்க முகம் ஒரு பிளெயின் பேப்பர் மாதிரி எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாம இருக்கணும். அவன் கேட்கிற கேள்விக்கு ஓ அப்படியா, சரிங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில பதில் சொல்லுங்க. நீங்க முழு நீளத்துக்கு வசனம் பேசுவீங்கன்னு அவன் எதிர்பார்த்து வந்திருப்பான். ஆனா நீங்க கொடுக்கிற அந்த சின்ன பதில் அவனுக்கு பெரிய ஏமாற்றத்தை தரும். ஒரு மனுஷனை அதிகமா காயப்படுத்துறது அவனோட பேச்சை உதாசீனப்படுத்துறது தான். நீங்க அமைதியா இருக்கிறது அவனுக்கு 1000 அடி கொடுக்கறத விட ரொம்ப வலிக்கும். அவனுக்குள்ள ஒரு பயம் வரும். இவன் என்னடா இவ்வளவு கல்லா நிக்கிறான், இவனை எப்படித்தான் அசைக்கிறது அப்படின்னு அவன் மண்டை பிச்சுக்கிட்டு அலையும். உங்க உணர்ச்சிகள்ங்கிறது ரொம்ப விலை மதிப்பானது. அதை இந்த மாதிரி தரம் கெட்ட மனுஷங்களுக்கு அடி தெருவில் வீசாதீங்க. அவன் முன்னாடி நீங்க கோபப்பட்டா அது அவனுக்கு நீங்க கொடுக்கிற வெற்றி. அவன் முன்னாடி நீங்க அழுதா அது அவனோட ஈகோக்கு நீங்க போடுற தீனி. அதனால எந்த உணர்ச்சியும் காட்டாம நியூட்ரல் கியர்ல வண்டியை ஓட்டுங்க. அவன் உங்களை அவமானப்படுத்த நினைக்கும் போது நீங்க அதை ஒரு சாதாரண காத்து மாதிரி கடந்து போங்க. உங்க மனசுக்குள்ள 1000 சத்தம் கேட்கலாம், ஆனா உங்க முகத்துல அது ஒரு சொட்டு கூட தெரியக்கூடாது. இதுக்கு பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு பெரிய படிப்பு படிச்சவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர் பாஷையில சொன்னா இதுக்கு பேர் அசால்ட். அவன் உங்களை ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னு என்னென்னவோ தந்திரம் பண்ணுவான். உங்க பழைய தப்புகளை பேசுவான், உங்க குடும்பத்தை பத்தி நக்கல் பண்ணுவான். அப்பவும் நீங்க ஒரு புன்னகையை கூட சிந்தாம
சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. அவன் அங்க இல்லவே இல்லைங்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிறது தான் அவனுக்கு நீங்க கொடுக்கிற மரண அடி. ஒரு கட்டத்துல அவனுக்கே போர் அடிச்சு போயிடும். இவனை என்ன பண்ணாலும் ரியாக்ட் பண்ண மாட்டானே அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு தானா ஓடிடுவான். உங்களை அசைக்க முடியாத ஒரு பாறையா அவன் பார்க்கும்போது அவனோட பலம் எல்லாம் உதிர்ந்து போயிடும். இந்த தந்திரம் உங்க நிம்மதியை அப்படியே காப்பாத்தும். ஏன்னா அடுத்தவன் போடுற போலி சண்டைக்கு நீங்க பலியாக மாட்டீங்க. நீங்க அமைதியா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க ஆற்றல் உங்களுக்குள்ளேயே சேமிக்கப்படுது. அந்த ஆற்றலை உங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க. எவன் எக்கேடு கெட்டா நமக்கென்ன, நம்ம இலக்கு பெருசு, நம்ம பயணம் இன்னும் தூரம் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களுக்காக நம்ம வேகத்தை குறைச்சிக்க கூடாது. உணர்ச்சிகளை அடக்கிறது பலவீனம் இல்ல, அதுதான் உண்மையான பலம். எப்போ ஒருத்தனால தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்த முடியுதோ அப்பவே அவன் உலகத்தை ஜெயிக்க தகுதியானவனாயிரன. அதனால உங்க எதிரி முன்னாடி நீங்க ஒரு ஜடாமுடி தரிச்ச முனிவர் மாதிரி எந்த சலனமும் இல்லாம நில்லுங்க. அவனோட அம்பு எல்லாம் உங்களை தாக்காம அப்படியே கீழே விழுந்துரும். கடைசியில அவன் ஆயுதம் தீர்ந்து போய் நிராயுதபாணியா உங்க முன்னாடி கூனி குறுகி நிப்பான். இதுதான் அந்த நியூட்ரல் தந்திரத்தோட ரகசியம். நீங்களா இருங்க, உங்க அமைதியாலேயே அவனை அலற விடுங்க. 3வது தந்திரம், உண்மை மட்டும் நேரா. நம்ம ஊரு சினிமாக்களை பார்த்து பார்த்து நம்ம மண்டையில ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. யாராவது நம்மள மட்டம் தட்டிங்க உடனே பஞ்ச் டயலாக் பேசணும், நக்கலா ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னு துடிப்போம். ஆனா நிஜ வாழ்க்கையில, குறிப்பா உங்களை பிடிக்காத அந்த நச்சு பாம்புகள் முன்னாடி நீங்க நக்கலா பேசினா அவங்க விரிச்ச வலையில நீங்களே போய் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்க நக்கல் அவங்களுக்கு ஒரு ஆயுதமா மாறிடும். பாரு இவன் எவ்வளவு திமிரா பேசுறான்னு 4 பேர்கிட்ட உங்களை கெட்டவனா காட்ட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும். இங்க தான் சாணக்கியர் ஒரு செம வித்தைய சொல்லி கொடுக்கறாரு. அதுதான் உண்மை மட்டும் நேரா. எவனாவது உங்களை வம்பிழுக்க வர்றானா அவனுக்கு நீங்க நக்கலா பதில் சொல்லாதீங்க. வெறும் உண்மையை மட்டும் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுங்க. உதாரணத்துக்கு, ஆபீஸ்ல எல்லாரும் இருக்கும்போது ஒருத்தன் வேணும்னே, என்னப்பா நேத்து வேலையை முடிக்காம சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிட்ட போல அப்படின்னு உங்களை குத்தி காட்டுறான்னு வைங்க. அங்க போய், ஆமா நான் பெரிய கலெக்டர், எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன் அப்படின்னு நக்கலா பேசினா அங்க இருக்கிற மேலதிகாரி கண்ணுக்கு நீங்க தான் தப்பா தெரிவிங்க. அங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நேரா அவன் கண்ணை பார்த்து, இல்லங்க நேத்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நான் இங்க தான் இருந்தேன், இந்த வேலையை முடிச்சிட்டு மெயில் கூட அனுப்பிட்டேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு துளி நக்கல் இல்லாம வெறும் உண்மையை மட்டும் அழுத்தி சொல்லுங்க. அவன் பேச வந்த வாய் அப்படியே ஜாம் ஆகிடும். நக்கல்ங்கிறது ஒரு பலவீனம், ஆனா உண்மைங்கிறது ஒரு கூர்மையான வாள். அந்த வாளை நீங்க நிதானமா எடுக்கும்போது எதிரிக்கு அது பெரிய அடியா இருக்கும். நீங்க நக்கலா பேசும்போது அங்க ஒரு விவாதம் வளரும். ஆனா நீங்க உண்மையை சொல்லும்போது அங்க விவாதமே இருக்காது, முடிவு தான் இருக்கும். நாம மத்தவங்கள சிரிக்க வைக்கவோ இல்ல வெறுப்பேத்தவோ இங்க ஒன்றும் நகைச்சுவை நடிகர் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நாம நேர்மையா இருக்கோம்னா அந்த நேர்மையை ஏன் மறைக்கணும்? உங்களை பிடிக்காதவன் உங்ககிட்ட ஒரு குறைய சொன்னா அது உண்மையா இருந்தா, ஆமா இது தப்பு தான், நான் திருத்திக்கிறேன்னு சொல்லுங்க. அது பொய்யா இருந்தா, நீங்க சொல்றது தப்பு, இதுதான் உண்மைன்னு ஆதாரத்தோட பேசுங்க. உண்மைக்கு இருக்கிற ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமா? அதுக்கு அலங்காரம் தேவையில்லை. நீங்க ஒரு விஷயத்தை பொய் கலந்து பேசும்போது தான் பதற்றம் வரும், கைகாலெல்லாம் நடுங்கும். ஆனா நீங்க உண்மையை மட்டும் பேசும்போது உங்க குரல்ல ஒரு கம்பீரம் இருக்கும், உங்க கண்ணுல ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தை பார்த்தாலே உங்களை வெறுக்கிறவனுக்கு ஒரு நடுக்கம் வந்துடும். இவங்கிட்ட எதையும் மாத்தி பேச முடியாதுப்பா, இவன் நேர் வழியில போறான்னு அவனுக்கே ஒரு புரிதல் வந்துடும். நக்கல் பேசி உங்க தரத்தை குறைச்சிக்காதீங்க. ஒரு பண்புள்ள மனுஷனா, ஒரு தெளிவான புத்திசாலியா உங்க வார்த்தைகளை அளந்து வீசுங்க. உங்க வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இரும்பு துண்டு மாதிரி கனமா இருக்கணும். அவன் எகிரி வருவான், ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த அமைதியான உண்மை அவனை அப்படியே உட்கார வச்சிரும். எதிரிக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவன் முன்னாடி நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு உத்தமனா நிக்கிறது தான். அவனால உங்களை ஒரு இடத்துல கூட குறை சொல்ல முடியாம போகும்போது அவன் மனசுக்குள்ளேயே அவன் செத்து போயிடுவான். நீங்க உண்மைய உறக்க சொல்லும்போது உங்களை சுத்தி இருக்கிற நல்லவங்களுக்கே புரியும் நீங்க யாரு, உங்களை பிடிக்காதவன் யாருன்னு. வாழ்க்கையில ஜெயிச்சவங்க யாரும் நக்கர் பேசி ஜெயிக்கல, உண்மைய உறக்க சொல்லிதான் ஜெயிச்சிருக்காங்க. உங்க வளர்ச்சியை தடுக்க நினைக்கிற அந்த பொறாமைக்காரங்க முன்னாடி உங்க உழைப்பையும் உங்க நேர்மையையும் ஒரு கேடயமா பிடிச்சுக்கோங்க. அவங்க அம்புகள் உங்க கேடயத்துல பட்டு தெரிச்சு ஓடட்டும். நீங்க எப்பவும் நேரான பாதையில போங்க. நக்கல் வேண்டாம், கோபம் வேண்டாம், வெறும் உண்மை மட்டும் போதும். அதுவே உங்களை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்க எதிரிங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு அந்த ஒரு உண்மை போதும். ஜெயிச்சிட்டே இருங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்க போறேன்.
இத கேட்டிங்கன்னா இத்தனை நாளா நீங்க ஏன் கவலைப்பட்டீங்கன்னு உங்களுக்கே சிரிப்பு வரும். இந்த உலகத்துல மனுஷங்களோட மனசு இருக்குதே, அது ஒரு நிலையான விஷயமே கிடையாதுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்தா பிடிக்கலன்னு முகத்தை திருப்பிக்கிட்டு போற அதே மனுஷன் நாளைக்கு உங்ககிட்ட வந்து கை கட்டி நிக்கிற காலம் கண்டிப்பா வரும். காலச்சக்கரம் எப்பவும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு மேல இருக்கிறவன் நாளைக்கு கீழே வரலாம், கீழே இருக்கிற நீங்க நாளைக்கு இமயமலையில போய் உட்காரலாம். நாம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க இங்க ஒன்றும் அச்சு வெள்ளம் கிடையாது. ஒவ்வொருத்தர் மனசும் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி மாறும். உங்களை வெறுக்கிற அந்த மனுஷனோட மனசுக்குள்ள ஒரு சின்ன பொறி தட்டுனா போதும், அவரோட மொத்த பார்வையும் தலைகீழா மாறிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை சொல்லட்டுமா? 2 பங்காளிகளுக்கிடையே பயங்கரமான சொத்து தகராறு. ஒருத்தன் மூஞ்சிய ஒருத்தன் பார்க்க மாட்டாங்க, வெட்டுக்குத்து வரைக்கும் போயிருச்சு. ஆனா 10 வருஷம் கழிச்சு அந்த பெரிய மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாம ரத்தம் தேவைப்பட்டப்போ இத்தனை நாளா அவனை வெறுத்த அதே தம்பி தான் ஓடி வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்துனான். இப்போ அவங்க 2 பேரும் உயிரை விட மேலா பழகுறாங்க. இதுதான் வாழ்க்கை. மனுஷங்க பண்ற வெறுப்பெல்லாம் ஒரு தற்காலிகமான மேகம் மாதிரி தான், அது காத்துல கரைஞ்சு போயிரும். உங்களை இன்னைக்கு பிடிக்காத அந்த முட்டாள் நாளைக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணத்தை பார்த்துட்டு அடடா இவ்வளவு நாள் இவனை போய் தப்பா நினைச்சிட்டோமேன்னு வருத்தப்படுவான். அடுத்தவன் மனசு மாறுற வரைக்கும் நீங்க ஏன் உங்க நிம்மதியை இழக்கணும்? அவன் உங்களை வெறுக்கிறது அவனோட பிரச்சனை, அதை நீங்க உங்க தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஏன் பாரமா சுமக்கணும்? இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறப்போ இந்த வெறுப்பு மட்டும் எப்படி நிரந்தரமா இருக்கும்? நீங்க உங்க வேலையை சரியா செஞ்சுக்கிட்டு நேர்மையா முன்னேறிக்கிட்டே இருங்க. நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது உங்களை வெறுத்த அதே கூட்டம் உங்களை பார்த்து வியந்து நிற்கும். அப்போ அவங்க மனசுல இருக்கிற அந்த பொறாமை மறைஞ்சு ஒரு விதமான மரியாதை பிறக்கும். அந்த நேரத்துல நீங்க அவங்கள பழி வாங்க கூடாது. அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. அன்னைக்கு என்ன அவ்வளவு திட்டுனீங்களே மாமா, இப்போ எப்படி இருக்கீங்கன்னு அதே அன்போட கேளுங்க. அந்த ஒரு நிமிஷம் அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய இடி விழும் பாருங்க, அதுதான் நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. மனசு மாறுறதுக்கு ஒரு நொடி போதும். அந்த ஒரு நொடிக்காக நீங்க பொறுமையா இருக்கணும். மத்தவங்க கொடுக்கிற வெறுப்பை அப்படியே திருப்பி அவங்களுக்கே கொடுத்துறாதீங்க. அதை தடுத்து நிறுத்தி அன்புங்கிற விதையை அங்க போடுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சும்மாவா சொன்னாங்க? இன்னைக்கு உங்களை துச்சமா நினைக்கிறவங்க நாளைக்கு உங்க உதவிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாராவது திட்டுனா கூட உங்களுக்கு கோபம் வராது, சிரிப்பு தான் வரும். பாவம் இவனுக்கு இன்னும் உண்மை தெரியல, சீக்கிரம் தெரிஞ்சுப்பான்னு நினைச்சிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உங்க மனசை பெருசா வச்சுக்கோங்க. சின்ன சின்ன மனுஷங்களோட சின்னத்தனமான புத்தியை நினைச்சு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. காலமே எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். அந்த பதிலை நீங்க நிதானமா பார்த்து ரசிக்க போறீங்க. இதுதான் அந்த மிகப்பெரிய ரகசியம். இப்போ எல்லா உண்மையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனிமே அந்த பழைய பயமும் நடுக்கமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களை பிடிக்காதவங்கள பத்தி யோசிச்சு உங்க பொன்னான நேரத்தை வீணடிக்கிறதுக்கு நாம ஒண்ணு இங்க வெட்டியா இருக்கிற ஆளுங்க கிடையாது. இந்த நிமிஷத்திலிருந்து உங்க கண்ணு முன்னாடி உங்க இலக்கு மட்டும்தான் தெரியணும். மத்தவங்க வீசுற கல்லையெல்லாம் உங்க முன்னேற்றத்துக்கான படிக்கேட்டா மாத்திக்கோங்க. உங்களை அசிங்கப்படுத்தின அதே நாக்குகள் நாளைக்கு உங்களை பாராட்டி பேச வைக்கிறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற ஆகச் சிறந்த பதிலடி. ஒரு சிங்கத்தோட நட எப்பவும் கம்பீரமா இருக்கும். அதுக்கு வழியில இருக்கிற சுண்டைக்காய்களை பத்தி கவலைப்பட நேரம் இருக்காது. நீங்க ஒரு சாதனையாளன். உங்க ரத்தத்துல அந்த உத்வேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை சரியான பாதையில திருப்புங்க. மத்தவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன நினைப்பான்னு யோசிக்கிறத இன்னைக்கோட மூட்டை கட்டி போட்டுடுங்க. உங்க வாழ்க்கையோட பேனாவை நீங்க தான் பிடிச்சிருக்கீங்க. உங்க தலையெழுத்த நீங்க தான் கெத்தா எழுதணும். தோல்வி பயம் வந்தா நான் எனக்காக வாழ்வேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உறக்க சொல்லிக்கோங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அந்த பொறாமக்காரங்க கண்ணுல விரல விட்டு ஆற்ற மாதிரி இருக்கணும். அடுத்தவன் நிம்மதியை கொலைக்க நினைக்கிற அந்த மாய வலையிலிருந்து நீங்க இப்போ முழுசா வெளியே வந்துட்டீங்க. வானத்துல பறக்கிற பருந்துக்கு தரையில இருக்கிற தூசியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அதே மாதிரி நீங்க உயர பறக்க பழகுங்க. உங்க வெற்றியோட சத்தம் இந்த ஊர் முழுக்க கேட்கணும். அதுதான் உங்களை வெறுத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மரண அடி. சோர்ந்து உட்காராதீங்க. ஏன்னா நீங்க சாதிக்க வேண்டியது இந்த உலகத்துல இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு புது மனிதனா ஒரு புது உத்வேகத்தோட களத்துல இறங்கி வேலை செய்யுங்க. உங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் உங்களை பார்த்து வியந்து நிக்க போகுது. அந்த நாளை நோக்கி ஓடுங்க. இந்த தந்திரங்களை மனசுல வச்சுக்கிட்டு நிதானமா திட்டமிடுங்க. ஆனா செயல்படும் போது புயலா இருங்க. நீங்க ஜெயிக்கிறத பார்க்க நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களால முடியும். என் உயிரின் உயிரான உடன்பிறவா சொந்தங்களே, யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சிட்டே இருங்க. உங்களை வெறுக்கிறவங்கள பத்தி யோசிக்க இங்க நேரமே இல்ல சொந்தங்களே. நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது நிரப்ப தந்திருந்தா கமெண்ட்ல
நான் எனக்காக வாழ்வேன் அப்படின்னு தைரியமா டைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் கண்டிப்பா படிப்பேன். என் உயிரின் உயிரான உடன்பிறவா சொந்தங்களே, யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சிட்டே இருங்க.